வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய இழுபறி இருக்குது. பேச்சுவார்த்தைகளில் தொய்வு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு தனி ரூட்டில் வேகமாக போய்கிட்டு இருக்கிறாரு. தேமுதிகவும் பாமகவும் அதிமுகவில் இணைக்கிறதும் தொய்வான நிலை இருக்கிறது. அவங்க ரெண்டு பேரையும் பாஜகவில் இருக்கிற வேலைகள்லையும் பாஜக ஈடுபட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜிகே வாசன் மூலிமா ஒரு தூது அனுப்புனாங்க. அதுவும் வேலைக்காகலை. முக்கிய நிர்வாகிகள் மூலியமாகவும் தூது விட்டு பார்த்தாங்க. அதுக்கும் வேலைக்கு ஆகலை எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மூலியமாகவும் மறைமுகமான ஒரு தூது அனுப்புனாங்க. அதுவும் எடப்பாடி கிட்ட வேலைக்கு ஆகலை. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமித்ஷா மூலிமா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஒரு இறுதி கட்டமாக ஒரு வார்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா மூலியமாகவும் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அசரவே இல்லை. அமித்ஷா என்ன சொன்னார்னா, ஒரு ஒரு நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, பாஜகவின் கதவு திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலான்னு அவர் சொன்னார். பட் அது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு சொன்னது தான் இது. எங்கள் கதவு திறந்தே இருக்குது, நீங்கள் உடனே கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு எடப்பாடி கிட்ட நேரில் தான் சொல்லலே தவிர ஒரு நாளிதழில் அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இப்படி ஒரு வார்னிங் விட்டும் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே இல்லை. ஸோ இது அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மாதிரியான தூது இருக்குமா, இல்லை மிரட்டல் இருக்குமா, இல்லை ஈடி இருக்குமா, இல்லை ஐடி இருக்குமா, இல்லை புதிதாக வந்திருக்கிற என்ஐஏ இருக்குமா, இப்படின்னு பல்வேறு கோணங்களில் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை விட்டாலும் நான் அசரமாட்டேங்க. நான் இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய பலத்தை, எனக்கு என்ன பலம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு என்னை நம்பி எத்தனை லட்சம் ஓட்டுகள் வருது அப்படிங்கிறத நான் பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த தேர்தலில் நான் தனித்து நிற்கிறேன். அதனால தான் பாஜகவிலேருந்து வெளியே வந்தேன். என்னை மீண்டும் மீண்டும் பாஜகவில் வந்துருங்கன்னு சொன்னால் நான் எப்படி வர்றது, நான் வளர்றது, நான் வரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமான இறுதியான முடிவில் இருக்கிறாரு. இது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நகர்வுக்கு இது ஒரு சாதுரியமான ஒரு செயல்பாடு தான். இருந்தாலும் பாஜக எடப்பாடியை சும்மா விட்டுருவார்களா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயம் வந்தாலும், எவ்வளோ பெரிய லெவலில் நீங்கள் போனாலும், இடி அனுப்புனாலும் சரி, வேறு யாரையும் அனுப்புனாலும் சரி, நான் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறது திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் பல்வேறு வகையில் எடப்பாடிக்கு டார்ச்சர் கொடுக்குற வகையில் பாஜகவுக்கு சில டிப்ஸுகளை கொடுத்து, சில ஐடியாக்கள் கொடுத்து, இந்த மாதிரி டீல் பண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார் அப்படின்னு அவரும் சில கருத்துக்களையும் பாஜகவுக்கு சொல்றாரு. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அசருவதாக இல்லை. இப்படி பல்வேறு கோணங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டாங்க, மிரட்டல் விட்டாங்க. எல்லாத்துக்குமே சமாளிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கெத்தா, ஒரு மாசா செயல்பட்டு இருக்கிறாரு. இதை பாஜகவில் இருக்கக்கூடிய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு மோடி அவர்கள் அடுத்த ட்விஸ்டா என்ன பண்ணுவார், ஒரு அடுத்த இறுதி வார்னிங்கா என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நிற்கணும் அப்படிங்கிறதுனால தான் 100% பாஜகவில் வெளியே இருக்கிற கடந்த 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னாக்கா பாஜகலேருந்து வெளியே வந்ததெல்லாம் பொய்யுங்க, இவர் மறைமுகமான பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு, பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாரு, கள்ள தொடர்பில் இருக்கிறாருன்னெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் எடப்பாடி அவர் மேலே இருக்கு. இருந்தாலும் அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பெல்லாம் ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ அவருடைய பேச்சுக்கள், நிகழ்ச்சிகளை பேசுறது, பொதுக்கூட்டங்களை பேசுறது, அவங்களுடைய செயற்குழு கூட்டங்களை பேசுறதுலாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறதும், பாஜகவை விமர்சனம் பண்ணுறதும், பாஜகவை மறைமுகமான தாக்குதல் பண்ணுறதும், இப்படி பல்வேறு கோணங்களை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு 98% வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பல்வேறு வகையில் தூது விட்டாங்க, பல்வேறு வகையில் மிரட்டல் விட்டாங்க. இதற்கெல்லாம் அசராத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக மோடி அவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், எடப்பாடி பாஜக இணைப்பதற்கு கடைசி ஆயுதமாக எதை பயன்படுத்துவார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றார்னா வெல்வாரா வீழ்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.